ஷிர்க்ல இருந்த ஒரு சமூகத்தை வெளியில கொண்டு வந்தார்கள். கொண்டு வருவதற்கு போராடினார்கள், நிறைய போராடினார்கள். அல்லாஹுவை மட்டும் வணங்குதல் என்கிற ஓரிரை கொள்கை. நான் அடிக்கடி சொல்வது உண்டு பயானில், ரொம்ப பெருசா ஷிர்க்குங்கிற தத்துவத்தை ரொம்ப பெருசாவெல்லாம் விளங்க வேண்டியதில்லை. தாட்டு பூட்டணும் அப்படியா இப்படியா, அதெல்லாம் எளிமையான உதாரணம். என் ரப்பு இறைவன் ஒருவன் தான். ஒருவனை தவிர வேற யாரும் ரப்பு கிடையாது. ஒருத்தரு ரப்பு இல்லை. ஒரு அம்மா ரோட்டில் புருஷனோட போகுது, ஒரு அம்மா ரோட்டில் புருஷனோட போகுது. அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, இவர் யார்? இந்த அம்மா என்ன சொல்லணும்னா, இது என் புருஷன் சொல்லணும். இவரும் என் புருஷன், இவரும் என் புருஷன்னா வேற அர்த்தங்க. இந்த பொம்பளை வேற மாதிரின்னு அர்த்தம். இந்த பொம்பளைக்கு பேர் வேற இல்லையா? இவ்வளவுதான் தௌஹீதுக்கும் ஷிர்க்குக்கும் உள்ள வித்தியாசம். உன் ரப்பு யார்? என் ரப்பு அல்லாஹ். அவனும் ஒரு ரப்புன்னா விவகாரம். நான் அவனையும் வணங்குவேன், கூடவே அந்த சாமி இந்த சாமி என்று இழுத்தால் விவகாரமாகிவிடும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு பேசினது என்ன தெரியுமா? முதலில் ஷிர்க்கில் இருந்து வெளியே வா. ஒரு தெய்வம் தான், இனி பல தெய்வம் இல்லை. ஒரு ரப்பு தான், இனி யாரும் அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைருன் அம் இல்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். பல ரப்பா அல்லது ஒரே ஒரு அடக்கியாளும் ஒரு இறைவனா? இந்த போராட்டத்திற்கு வெற்றி காண நபிகளாருக்கு 13 வருஷம் தேவைப்பட்டது.